ஹலோ வியூவர்ஸ், இது எக்ஸாம் டைம். பரபரப்பாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸையும் சில அனுபவ வழிமுறையும் பற்றி கேட்டுக்கோங்க. விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனிடம் ஒருத்தர் போய் கேட்டாராம், கல்வி அப்படின்னா என்னன்னு. அதற்கு அவரு, நீங்கள் உங்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு வந்து பல வருஷம் ஆயிருக்கும், ஆனா அதன் பின்பும் உங்கள் மனதில் அங்கு கற்ற விஷயங்கள்ல எது நினைவில் இருக்கிறதோ அதுதான் நீங்கள் உண்மையில் கற்ற கல்வி என்றாராம் ஐன்ஸ்டைன். நம்ம வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, வெள்ளத்தாலும் நெருப்பாலும் அழிக்க முடியாத பெருஞ்செல்வம் ஒருவன் கற்ற கல்வி என்கிறார் நம் வள்ளுவர். நம் வீட்டு குழந்தைகள் நன்றாக படித்து முன்னேறினால் போதும் என நல்ல ஸ்கூல் தேடி அலைஞ்சு கியூல நின்று அப்ளிகேஷன் வாங்கி பல ஆயிரம் லட்சம் செலவு செஞ்சு அந்த கல்வியை கொடுப்பதற்கு காரணமே. அதை தவிர பெருஞ்செல்வம் வேறு எதுவும் இல்லை என்பதுதான். அத்தகைய கல்வி முழுமையான சிறந்ததான பயன் கொடுக்க வல்லதாக அமைய சில அனுபவ வழிமுறைகளை சொல்கிறது இந்த டிப்ஸ். பிளான் பண்ணி படிங்க. ஆசிரியருக்காக மார்க்குக்காக ஒரு பாடத்தை படிக்க வேண்டுமே அப்படின்னு படிக்காம, என்ன நோக்கத்துக்காக படிக்கிறோம் அப்படின்னு தெளிவா படிச்சா படிக்கிறது உடனே மனசுல ஏறிடும். சில பாடங்களை நேரடியா படிக்காம அதற்கு முந்தைய, அதாவது 5வது லெசன் அப்படின்னா 4வது லெசனை மறுபடியும் ஒரு தடவை படிச்சுட்டு அடுத்த பாடத்துக்கு 5வது லெசத்துக்கு வந்தா படிக்க படிக்க ஈஸியா இருக்கும், கன்ஃபியூஷனே இருக்காது. எத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு கேட்டா இதுதான் எல்லாருக்கும் வர முதல் சந்தேகம். தொடர்ந்து 40லேருந்து 45 நிமிஷம் படிக்கலாம், 40 to 45 minutes படிக்கலாம். திடீர்னு மூளை டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா 5 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் படிக்கலாம். எவ்வளவு மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய திறமையும் பாடத்திட்டத்தையும் பொறுத்தது. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். இந்த சப்ஜெக்டை இத்தனை மணி நேரத்துக்குள்ள படிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு உட்காருங்க. உதாரணமா பாட்டனியில தாவர செல் அனாட்டமியை காலையில 6:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ள படிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு உட்காருங்க. நிச்சயம் முடிச்சிருப்பீங்க. அப்படி முடியாமல் போனாலும் இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள படிக்கணும் அப்படின்னு நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் படிப்புல ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துக்குள்ள இந்த சப்ஜெக்டை படித்து முடித்து விடுவேன் அப்படின்னு நேரத்தை ஒதுக்கீடு செய்வதற்கு முன்பாக உங்கள் திறமை, பாடத்தோட எளிமை, கடினம் இதையெல்லாம் கணக்கிட்டு டைம் அலாட் செய்யணும். கஷ்டமான மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஃபார்முலாக்கள், அப்புறம் சயின்டிஃபிக் நேம்ஸ் இதெல்லாம் டேப், சிடி அல்லது பென்ட்ரைவ்ல பதிவு செஞ்சு போட்டு கேட்கலாம். உங்களுக்கு ஒரு பாடமோ ஒரு பாடத்துல ஒரு பிரிவோ புரியல அப்படின்னா அதை நீங்களே வாய்விட்டு ஆசிரியர் போல, டீச்சர் போல உங்களுக்கே சொல்லி தந்து பாருங்களேன். உடனே எளிமையா ஈஸியா புரியும். எல்லாத்தையும் விட நன்றாக படிப்பது தான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதான் என் வேலை, என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் செய்யும் சிறந்த கடமை இதுதான் அப்படின்னு நீங்க நினைச்சு படிக்கணும். அப்படி படிச்சா படிக்கிறது ஆழமாக பதிந்துவிடும், கடமை கரும்பாக இனிக்கும். எங்க படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எங்க வேண்டுமானாலும் படிக்கலாம். ஆனா படிக்கும் சூழல் அமைதியாக, சுத்தமாக, கவனத்தை சிதறடிக்காத இடமாக இருத்தல் அவசியம்.